பிரியோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி சினிமா எங்க இருந்து உருவாச்சு, சினிமாவோட அடுத்த ஃபியூச்சர் வெர்ஷனா என்னவா இருக்க போகுதுன்ற மாதிரி பல விஷயங்களை பேசியிருந்தோம். இப்ப என்னன்னா, சினிமாக்கு ஒளி விளக்கா இருக்கிறது கண்டிப்பா ஒளிதாங்க. ஒரு லைட்ஸ் இல்லாம கதாநாயகி கதாநாயகன் இவங்க யாருமே உருவாக்க முடியாது. ஒரு சினிமாட்டோகிராஃபர் அவரோட ஒர்க்கை நேர்த்தியா காட்டணும்னா கண்டிப்பா அதுக்கு லைட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஆடியன்ஸ்க்கு என்ன டைப் ஆஃப் விஷுவல்ஸ் இருக்கு, டே மோடா நைட் மோடா அப்படின்னா பாக்குறதுக்கு லைட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. சினிமால லைட்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ரோலை பிளே பண்ணுது, சினிமால லைட்ஸ் எங்க ரெவல்யூஷன் ஆகுது, இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம லூமியோ பிரதர்ஸ் இவங்க தான் சினிமாவுக்கு அடுத்த கட்டமா அந்த கேமரா ப்ரொஜெக்ஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருந்தாங்க இல்லையா. இதுக்கப்புறம் என்னடா அவுட்டோர் ஷூட்ஸா நம்ம ஷூட் பண்றோமே, இந்த குதிரை ஓடுற மாதிரி ட்ரெயின் ஒரு இமேஜஸ். சைலண்ட் பிலிம்ஸ் 1900ல ரொம்ப பீக்கா இருந்தது. அந்த டைம்ல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இண்டோருக்குள்ள ஏதாவது ஒரு சீனை நம்ம கம்போஸ் பண்ணோம். இண்டோர்ல இருந்து வீட்டுக்குள்ள இருந்து ஏதாவது ஒரு சீனை கம்போஸ் பண்ணோம், அடுத்த கட்டத்துக்கு சினிமாவை கொண்டு போனோம் அப்படின்னு யோசிக்கும் போது லைட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டா தேவைப்பட்டது. அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஸ்டுடியோ ஒன்னு அமைக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிளாசி ஸ்டுடியோ ஒன்னு அமைக்கிறாங்க. அங்க பெரிய பெரிய விண்டோஸ் இருக்க மாதிரி ஸ்டுடியோஸா அமைக்கிறாங்க. அதுல மெட்டல் ஷட்டர்ஸை யூஸ் பண்ணி உள்ள தேவையான லைட்ஸை சன்லைட்டை உள்ள கரெக்டா வர மாதிரி அதுக்கேற்ற மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு ஸ்டுடியோ ஒன்று கிரியேட் பண்ணி அங்கிருந்து சினிமாக்கான லைட்ஸ் சன்லைட் மூலியமா தாங்க ஸ்டார்ட் ஆகுது. அங்கிருந்து எப்படி மாறுதுன்னு பாத்தீங்கன்னா, 1930s and 40sல என்ன கிரியேட் பண்றாங்கன்னா, லைட் ஒன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த லைட்டை வச்சு சப்ஜெக்ட்டுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும். அது வரைக்கும் சப்ஜெக்ட் தனியா பேக்ரவுண்ட் தனியாலாம் லைட் பண்ணாம மொத்தமா லைட் பண்ணி அப்படிதான் அந்த சைலண்ட் பிலிம்ஸ்ல யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் லைட்ல டிஃபரன்ஷியேட் காட்டியே ஆகணும் அப்படின்னும் போது சப்ஜெக்ட்டுக்கு 3 பாயிண்ட் லைட்டிங் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வராங்க. அந்த 3 பாயிண்ட் லைட்டிங்ல ஆஃப் லைட், கீ லைட், பேக் லைட் அப்படின்ற ஒரு 3 வேரியண்ட்டை காட்டுறாங்க. பேசிக்கா இப்ப விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஸ்டிடியூட் இந்த மாதிரி யாராவது போனாங்கன்னா பேசிக் போட்டோகிராஃபில முத யாரு கத்துக்கிறதா இருந்தாலும் 3 பாயிண்ட் லைட்டிங்ல இருந்தாங்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இந்த மைய கருவே இந்த 3 பாயிண்ட் லைட்டிங்ல தான் சினிமா அடுத்த கட்டத்துக்கு நவுறுது. அதுல இருந்து தொடர்ந்து பார்க்கும்போது ஒரு 3 பாயிண்ட் லைட்டிங் இந்த சப்ஜெக்டை ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு மட்டும் இல்லாம எதுக்காகலாம் யூஸ் ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த சப்ஜெக்டோட எமோஷன், மூட், அதுக்கப்புறம் அவங்க கிரியேட் பண்ற அந்த எமோஷன் கரெக்டா கனெக்ட் ஆகணும் ஆடியன்ஸோட அப்படின்ற மாதிரி இந்த 3 பாயிண்ட் லைட்டிங் வச்சு யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த 3 பாயிண்ட் லைட்டிங்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கப்புறம் டங்ஸ்டன் லைட், இந்த வார்ம் டோன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த டங்ஸ்டன் லைட் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ள வந்தோடனே ஒரு சினிமாக்கு ஒரு பிரம்மாண்டமே கிடைச்சதுன்னு சொல்லலாம். ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு லைட்டா இந்த டங்ஸ்டன் லைட் இருந்தது. 10,000 வாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சூரிய ஒளிக்கு நிகரான ஒரு லைட்டா இந்த டங்ஸ்டன் லைட் சினிமால கருதப்பட்டிருந்தது. அடுத்தடுத்த கட்டங்களுக்கு சினிமா படிப்படியா முன்னேறதுக்கு காரணமா முக்கியமா லைட்டும் ஒரு படி தேவைப்பட்டது அப்படின்ற மாதிரியும் நிறைய குறிப்புகள்ல இருக்கு. அதுக்கப்புறமா என்ன நடந்திருக்குன்னா, லேட் 70s and 80s அந்த காலகட்டத்தில் இந்த பிளாக் பஸ்டரை யார் கொடுத்திருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் அண்ட் லூகாஸ். இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த டைம்ல சினிமாக்கு ஒரு கோல்டன் ஏஜ்னே சொல்லலாம். என்னென்னலாம் விஷயங்கள் ட்ரை பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, க்ளோயிங் லைட் ஸ்டாண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பேஸ் ஷிப், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வச்சு படம் பண்றது, அதுக்கப்புறம் லைட்ஸ் எல்லாம் நம்ம இண்டோர்ல வச்சு ஷூட் பண்ணியிருந்தோம் இல்லையா, இந்த லைட்ஸ் அவுட்டோருக்கு எப்படி மாத்தலாம் அப்படின்னும் போது இந்த ஃபாகி எஃபெக்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த ரெயின் எஃபெக்ட்ஸ். நம்ம ஏன் இந்த ஃபாகி எஃபெக்ட்ஸ்லாம் சொன்னா, லைட் மூலமா தான் இந்த ஃபாக் எல்லாம் கேப்சர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எமோஷன்ஸ் எப்படி கவர் பண்ணலாம், மூடுக்கு ஏற்ற மாதிரி எப்படி டேவா நைட்டா இதெல்லாம் லைட்ஸ் மூலமாவே நம்ம மாத்தலாம் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை லைட்ஸை வச்சு நிறைய டெஸ்ட் பண்ணி இந்த சினிமால சூப்பரான பிளாக் பஸ்டர்ஸை கொடுத்திருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா லேட் 70s and 80s. இன்று தி பிரசன்ட் ஆஃப் சினிமா லைட்டிங். இந்த எல்இடி ரெவல்யூஷன் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த டிஜிட்டல் மேஜிக். இது ரெண்டும் காம்பினேஷன் ஆகும்போது இந்த எல்இடியோட முக்கியத்துவம் அதிகமாகுது. இந்த எல்இடி பேனல்ஸ் ஆகட்டும் எல்லாமே கிரியேட் ஆகுது. இந்த எல்இடி பேனல்ஸ்லாம் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க, இது எதுக்காக டிஜிட்டலா கிரியேட் ஆகும்போது இந்த எல்இடி பேனல்ஸ்லாம் உள்ள வந்திருக்கு. இந்த உள்ள வரும்போது இதோட முக்கியத்துவம்லாம் என்னவா இருக்குன்னா, ஒரு லைட் வெயிட்டட் விஷயமா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த டங்ஸ்டன் லைட்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது ரொம்ப ஆர்டிஸ்டுக்கும் ரொம்ப கடுமையான ஒரு லைட்டா இருக்கும், ஸ்வெட்டிங்லயே இருக்கும். அதுக்கப்புறம் வேலை செய்யற ஒர்க்கர்ஸ்க்கும் ரொம்ப கடினமா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் லைட்ஸை மோஸ்ட் ஆஃப் நிறைய கண்ட்ரோல்
பண்ணி எடுக்க முடியாது. இந்த லோ லைட் கேமராஸ்லாம் வரும்போது இந்த டங்ஸ்டன் லைட்லாம் ஒர்க் அவுட் ஆகுமானா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அந்த மாதிரி டைமுக்குலாம் வந்து இந்த எல்இடி பேனல்ஸ் வந்து ரொம்ப கை கொடுத்துருக்கு. இப்ப லோ லைட் கேமராஸ் அதிகமா புழக்கத்தில் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த எல்இடி பேனல்ஸ்ல என்னென்ன முக்கியத்துவம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, we are taking about lights like a aperture, airy sky panels, non light. ஸோ இதில் என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைட்ஸ் மூலயமா வந்து நம்ம வந்து கலர் டெம்பரேச்சர்ஸை வந்து அதிகமாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸ்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த லைட்டோட 2 டோனாக கன்வே பண்ணுறாங்க. ஒன்று கூல் டோன், ஒன்று வார்ம் டோன். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஃபர்ஸ்ட்லாம் டங்ஸ்டன் லைட்டு ஃபுல்லாக வார்முக்குனே தனியாக இருக்கும். ஸோ கூல் டோன் வேணும்னா அதுக்கேற்ற கிளைமேட்டில் தான் ஷூட் பண்ணணும். இப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து இருந்தது. இது எல்லாத்தையும் உடச்சி எறிஞ்சது தான் இந்த எல்இடி பேனலோட ரெவல்யூஷனாக இருக்குது. இதை தொடர்ந்து பார்க்கும்போது இந்த ஆர்ஜிபி ஸ்ட்ரிப்ஸ் அண்ட் எல்இடி பேனல்ஸை வச்சு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்ஸ்சர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. லைட்ல எப்படி டிஃப்ரெண்டா நம்ம வந்து டெக்ஸ்சர்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்காங்க. இதை தொடர்ந்து பார்க்கும்போது ஆர்ஜிபி ஸ்ட்ரிப்ஸ் அண்ட் எல்இடி பேனல்ஸ் வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்சர்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க, மூடை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டு, இந்த டெப்த்தை வந்து எப்படி நம்ம க்ளோரிஃபை பண்ணி காட்டலாம் அப்படின்ற மாதிரி இந்த எல்இடி பேனல்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கோல்டன் ஏஜ் அப்படின்னு வந்து இந்த விர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் வந்து கொண்டு வராங்க. விர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் லைட்னிங் வந்து என்ன கிரியேட் பண்ணுறாங்கன்னா, மேண்டிலான் அப்படின்ற ஒரு படத்தை வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்த படம் அடுத்த ஒரு கட்டத்தை நோக்கி செல்லுதுன்னே சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கிரீன் ஸ்க்ரீன் வச்சு நம்ம பண்ணக்கூடியாத விஷயங்களே கிடையாது. இந்த விர்ச்சுவல் ஸ்டூடியோ ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம பண்ணுறோம். எடுத்துக்கணும்னா எக்ஸாம்பிளுக்கு எடுத்தா இந்த நியூஸுக்காகட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த கிரீன் மேட், கிரீன் ஸ்க்ரீனை வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சப்ஜெக்ட்டுக்கு ஃப்ரண்ட்லேயும் ஒரே லைட்டிங், சப்ஜெக்ட்டுக்கு பேக் சைட்லேயும் ஒரே லைட்டிங் பண்ணி இந்த கிரீன் ஸ்க்ரீனை வந்து ஒர்க் அவுட் பண்ணாங்க இந்த விர்ச்சுவல் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ அந்த படமானது அடுத்த ஒரு கட்டத்துக்கு சினிமாவை வந்து நோக்கி கொண்டு போயிருந்தது. இந்த எல்இடி பேனலோட ரெவல்யூஷன் அங்கேருந்து பெரிய பூமை வந்து கிரியேட் பண்ணுது. அடுத்த கட்டமாக எல்இடி வால்ஸ் வந்து உள்ளே இருந்தது. ஸோ நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டே சிம்லாவில் வந்து நம்ம எல்இடி பேக்ரவுண்டு எல்இடி மட்டும் செட் பண்ணிட்டு பேக்ரவுண்டில் செட் பண்ணிட்டு அங்கேருந்து வாக் பண்ணிட்டு வந்தா, ஸோ அது வந்து சிம்லாவில் நம்ம நடக்கிற மாதிரி அந்த மாதிரி பல விஷயங்களை வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க இந்த எல்இடி பேனல்ஸோட ரெவல்யூஷன். ஏன் ஒரு டிவி ஓடுறதுக்கு, டிவி வந்து ஆன் ஆகி நம்ம வந்து விஷுவலாக பார்க்கறதுக்கு கூட முக்கியமான வந்து லைட்டு தான் தேவைப்படுது. அதில் சின்னதாக பார்த்தீங்கன்னா மைன்யூட்டாக சின்ன லைட்ஸ் தான் வந்து ஒரு பெரிய விஷுவல்ஸை கிரியேட் பண்ணுது. ஸோ லைட்ஸ் தான் சினிமாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த டிவிலாம் நம்ம வழக்கமாக பார்க்குறோம்ல, ஃபர்ஸ்ட்லாம் வந்து தியேட்ரிக்கல் ப்ரொஜெக்ஷன்ஸ் மட்டும்தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து படிப்படியாக முன்னேறி டிவி, மொபைல் ஃபோன்ஸ் வரைக்கும் வந்து எல்இடி லைட்ஸோ எல்இடியோட பேனல்ஸோ தான் நமக்கு வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போகுது. ஒரு டிவி பார்க்கணும்னா கண்டிப்பாக லைட்டு தான் தேவைப்படும். ஸோ நாளைக்கு எப்படி மாற போகுதுன்னு பார்க்கலாமா? ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணதில் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது. ஸோ எப்படி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து சூரிய ஒளியால் கிடைக்கிற ஒரு லைட்டை வச்சு நம்ம வந்து சினிமா பண்ணுமோ, இதுக்கப்புறம் லோ லைட் கேமரான்னு இருக்குது, நோ லைட் கேமரான்னு வந்து ஸோ இப்பயே நிறைய படங்களில் வந்து எந்த ஒரு லைட்டும் இல்லாமல் நேச்சுரல் லைட்டில் போகலாம் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த டைமில். ஸோ இதுக்கப்புறமா அப்படி தான் இருக்க போகுது. அப்படி எனக்கு புரிதலாக என்ன இருக்குன்னா, அப்போ எப்படி நேச்சரோட ஒன்றிணைஞ்சு சினிமா இருந்ததோ, இதுக்கப்புறமும் நேச்சரோட ஒன்றிணைஞ்சு தான் சினிமா இருக்க போகுது. அப்போ நேச்சர் வேறு சினிமா வேறுன்னு கிடையாது, ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு நான் அனலைஸ் பண்ணதில் தெரிஞ்சுக்கிட்டேன். சினிமாவில் என்ன ஹிஸ்ட்ரிலாம் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு நீங்கள் மறக்காமல் நேற்று இன்று நாளை ஷோவை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ஒரு ஷோவில் வந்து நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். சைனிங் அவுட், ரூபன்.